மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்தபோது ஒரு அதிசயம் நடந்துச்சு. மதுரை ஆட்சி செய்த மலையத்வஜ பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை தேவிக்கு நெடுநாள் குழந்தை இல்லை. அவர்கள் யாகம் செய்த போது அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீக பெண் குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை தான் பின்னால் உலகம் வழங்கும் மீனாட்சி அம்மன். அந்த தெய்வ குழந்தைக்கு 3 தனங்கள் இருந்துச்சு. அதை பார்த்த அரசரும் ராணியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போது வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சு. இவள் எதிர்காலத்தில் தன் கணவரை காணும்போது அந்த 3வது தனம் தானாகவே மறைஞ்சிரும் அப்படின்னு. அது போலவே சிவபெருமானை பார்த்ததும் அந்த நொடி தானாகவே மறைஞ்சிருச்சு. வாழ்க மீனாட்சி அம்மன். சிட்டுக்குருவி எப்படி ஊருக்குருவியானது தெரியுமா? நம்ம ஊர்ல அறுவடை காலம் வந்தா வயலெல்லாம் வெறிச்சோடி இருக்கும். அந்த நேரத்தில் சிட்டுக்குருவி வயலில் தங்க முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் நெல்கதிரில் குச்சி குச்சா கூடு பின்னி வச்சிருப்பாங்க. அறுவடை நடக்கும் நாட்கள்ல அந்த சிட்டுக்குருவி வீடு முன்னு இருக்கும் கதிர்கூட்டில் தங்கி இருக்கும். வயல் மீண்டும் நட்டு வளர்ந்தது மீண்டும் வயலுக்கு திரும்பும். அதனாலதான் ஊருக்குள் வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு ஊர்க்குருவின்னு பேர் வந்துச்சு. சின்ன பறவை தான், ஆனா அது நம்ம வாழ்க்கையோட ஒன்றாக கலந்தது. அதுதான் அதுக்கு பேர் ஊர்க்குருவி. சின்ன வயசில் களத்துக்கு போய் பார்த்துருக்கேன். நெல் அறுவடை முடிஞ்சு மரக்கால் அளக்கிற ஒரு அழகான தருணம். அளக்க ஆரம்பிக்கும்போது 1 2 அப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஒளி ஒளி வளர 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 3 3 3 4 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒளி வளரனா நம்ம வீட்டில் பசி இல்லாமல் இருக்கணும், தானியம் பெருகணும், சந்தோஷம் பெருகணும்னு அர்த்தம். அந்த மரக்கால் எடுத்தது என் அப்புச்சி தான். இப்போ அவர் என் கூட இல்லை. ஆனால் இன்னும் அவர் பொலி வளரன்னு சொன்னது அந்த குரல் என் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பதிவு என்னுடைய அப்பச்சிக்காக, அதாவது என்னுடைய அப்பாவோட அப்பாவுக்காக. இல்லை, ஒரு குட்டி பாம்பு இருந்துச்சு. அது எப்போவும் நம்ம அப்பா தான் பெரிய பலசாலின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கீரியோட சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் கீரி தான் ஜெயிச்சிச்சு. சரி, கீரி தான் பலசாலி போலன்னு நினச்சிச்சு. ஆனால் அடுத்த நிமிஷம் ஒரு பூனை வந்ததும் அந்த கீரி பயந்து ஓடிடுச்சு. அப்படின்னா பூனை தான் பலசாலியா? ஆனால் ஒரு நாய் வந்ததும் பூனை பயந்து ஓடிடுச்சு. சரி, நாய் தான் பலசாலின்னு பார்த்தா அங்கே ஒரு இளைஞன் வந்ததும் நாயை கல்லால் அடித்து துரத்திட்டான். சரி, இவன் தான் பலசாலின்னு சொல்லி அவன் முன்னாடி பாம்பு போய் நின்றுச்சு. பாம்பை பார்த்ததும் அந்த இளைஞன் பயந்து ஓடிட்டான். அப்போது தான் அந்த குட்டி பாம்புக்கு புரிஞ்சிச்சு, வாழ்க்கையில் உன்னை விட பெரியவனும் இருப்பான், உன்னை விட பயப்படுறவனும் இருப்பான். உண்மையான பலம் யாரையும் வெல்வதில்லை, யாரையும் பயப்படாமல் இருப்பதில் தான். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் ஒரு வரி மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த வரி உங்கள் மனசுக்கு பெரிய ஆறுதல் தரும். தமிழில் பெரிய கவிஞர் கம்பர் அவர் ஒரு ஆழமான வார்த்தை சொல்கிறார். துன்பு உளது எனில் அன்றோ சுகம் உள்ளது. அதாவது ஒரு காரமான உணவை சாப்பிட்ட பின்னாடி ஒரு இனிப்பு சாப்பிட்டா தான் அந்த இனிப்பு இன்னும் அதிகமாக இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள் பிறர் வரும் சந்தோஷத்தை இன்னும் அழகாக உணர வைக்கும். அதனால்தான் கம்பன் சொன்னார், துன்பு உள்ளது எனில் அன்றோ சுகம் உள்ளது. கஷ்டம் வந்தால் கவலைப்படாதீங்க, அதற்கு பின்பு வரும் சந்தோஷம் இன்னும் இனிமையானது.